அடுத்த அட்டாக்கு எப்படி தயாராகிறாங்க, அடுத்த அட்டாக் ஈரானை எப்படி வந்து பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு அசம்ஷன் நிறைய இடத்துல வந்து இதை பத்தி பேசப்படுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா பங்கர் பஸ்டர் அப்படின்ற அமெரிக்கன் மிசைலை கேட்டிருக்காங்க. சோ இது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்காவே யுரேனியம் தோரியம் எக்ஸ்ட்ராக்ஷன் சென்டர்ஸ்லாம் வந்து ஈரான்ல வெளிப்படையா பூமியில எங்கேயுமே இல்ல, மலைப்பகுதிகளில் மலைக்குள்ள துளை போட்டு நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்றதுனால ஒரு பாம்பில் ஒரு மிசைல் போய் அங்க அட்டாக் பண்ணா ஈஸியான விஷயம் கிடையாது, அது உள்ளெல்லாம் நுழைய முடியாது. சோ அந்த மாதிரி மிசைல்ஸ் இஸ்ரேல் கிட்டேயும் கிடையாது. சோ அந்த ஹெல்ப்புக்காக அமெரிக்கா கிட்ட போறாங்க இஸ்ரேல். இந்த பங்கர் பஸ்டர் மிசைல் அப்படின்றது பயங்கரமான மிசைலுங்க. ஆக்சுவலா சொல்ல போனால பயங்கரம் தான். 13,608 kilograms உள்ள இந்த மிசைலு கிட்டத்தட்ட 20 feet லாங், 20 அடி இருக்கும். இதை வந்து நீங்க ஜஸ்ட் லைக் தட்லாம் லான்ச் பண்ண முடியாது. அப்படியே இருந்தாலும் இங்க இருந்து, அதாவது அமெரிக்கால இருந்து இஸ்ரேல் எடுத்துட்டு போறது ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்குமே ஒரு சொபிஸ்டிகேட்டடான பயங்கரமான பெரிய ஃபிளைட் வேணும். அதையும் சேர்த்து தான் அமெரிக்கா கிட்ட கேட்டிருக்கிறதா நிறைய தகவல் வந்துட்டு இருக்கு. இதோட மெயின் ஃபீச்சரே என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பூமியில, நான் சொல்றது நார்மல் மண்ணுல இந்த மிசைலை நீங்க லான்ச் பண்ணீங்கன்னா 200 அடி வரைக்கும் உள்ள பூந்து போய் அடிச்சு அந்த பர்டிகுலர் ஏரியாவை கோர் ரீஜியனை காலி பண்ற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மிசைல் தான். அது மட்டும் இல்லாம சப்போஸ் இட் இஸ் அ கான்கிரீட், ஒரு கான்கிரீட் வால் வந்து இருக்கு அப்படின்னா 60 அடி வரைக்கும் அந்த கான்கிரீட் வாலை பிரேக் பண்ணிட்டு உள்ள போய் வெடிக்குமா. சோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான மிசைல். ஒன்ஸ் இது இந்த இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் ஆச்சு, இல்ல இஸ்ரேல் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து இந்த மிசைலை வாங்குறாங்க, அமெரிக்கா ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு இது ஈரான் மேல இது ஒரு அட்டாக்கா நடந்ததுன்னா அவங்க கிட்ட இதெல்லாம் ஃபேஸ் பண்ற அளவுக்கு உண்மையாலுமே எந்த ஒரு அம்யூனிட்டிஸ், பேசிக் அம்யூனிட்டிஸும் இல்லைன்றதுதான் உண்மை. ஸோ வார் வில் பி வெரி வெரி எப்படி சொல்றது, ஒஸ்டா போகும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றதை விட உயிரிழப்புகள் நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆல்ரெடி பயங்கரமா ஆயிடுச்சு. இது எல்லாமே பயங்கரமா இருக்கும். இருந்தாலும் ரெண்டு தரப்புமே, ஈரானும் சரி இஸ்ரேலும் சரி, நாங்க எதையுமே ஸ்டாப் பண்ண மாட்டோம்னு நிக்கிறாங்க. இதை வந்து ஊக்குவிக்கிறது அமெரிக்கா.